இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. Please give a big round of applause for Best RJ of the Year. The winner is RJ Bagi. Hello people. Hello. Bagi? இனிமே நீ தனி மனுஷன்னு நினைக்காத. உனக்கு ஒரு அக்கா இருக்கா. மிஸ் அம்மா பாகியா. என் பாகிய என் பக்கத்திலே வச்சுக்கிட்டு என்னால அவளை கண்டுபிடிக்க முடியல. இப்ப அந்த மிலிட்டரிக்காரனுக்கு பாகி யாருன்னு தெரிஞ்சு போச்சா? வாங்கிக்கோங்க சார். சார், பாகி, நான் பண்ண அந்த ப்ரோக்ராம்னால எனக்கு என் லைஃப்ல நான் இழந்த ஒரு பந்தம் எனக்கு திரும்ப கிடைச்சாங்க. ஏதோ கொடைக்கானல்ல இருக்கிற ஒரு அக்காக்கு ஜஸ்ட் என்னோட குரலை கேட்டதுமே என்னோட கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீதான் நல்லா இல்ல. முக பரிச்சயமே இல்லாத எங்களுக்கு அவ்வளோ டீப்பா எப்படி கனெக்ட் ஆனோங்கிற டவுட் எனக்கு இன்னும் தெரியவே இல்லை. என்னை பாக்குறதுக்காக அவங்க எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் போட்டு அன்பா கொடைக்கானலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்கள பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா அதிர்ஷ்டமே கிடைக்கல நினைக்கிறேன். அப்புறம் பாத்துக்கலாம். செக்யூரிட்டி விஷயம் இப்ப போய் தான் ஆகணும். அது இல்லைங்க. கம் ஃபாஸ்ட். ஆனா அக்காங்கிற பந்தத்துக்கும் எனக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறேன்.
என்னோட லைஃப்லயே அந்த உறவு, அந்த பந்தம் ரொம்ப நாள் நீடிச்சதே இல்லை. அக்கா, நீங்க எங்க இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம கண்டிப்பா பாப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூக்கா. எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் இருக்கேங்கிற தைரியத்தை எனக்கு கொடுத்ததுக்கு. எங்க அப்பா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு முகம் கூட தெரியாத ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்ன இங்க வர வைக்கிறதுக்காக மோட்டிவேட் பண்ணாரு. உங்களுக்கும் தேங்க்ஸுங்க. பாகி ஆறு மேல வச்சிருக்கிற அன்பால ஆறு இறந்த விஷயம் தெரிஞ்சா அது அவளால தாங்க முடியாதுன்னு அவகிட்ட சொல்ல வேண்டான்னு நீ சொன்ன. கரெக்டுங்கிறதுனால நான் அமைதியா இருந்தேன். ஆனா இப்ப வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் ஏன் சொல்ல வேண்டாங்கிற? அது ஆறு ஆசைப்பட்ட மாதிரி எங்களோட கல்யாண நாள் அன்னைக்கு பாகிய பாத்திருக்க வேண்டியது. பாகி இத்தனை நாளா கொடைக்கானலுக்கே வரலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். வந்தும் பார்க்க முடியல அப்படின்னா யாரோ வேணும்னே இதே வேலையா பாகியையும் ஆருவையும் பார்க்க விடாம தடுத்திருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அமர் என்ன இப்படி யோசிக்கிறான்? இப்ப ஏதாவது சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணணும், இல்லனா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். சொல்லு மனோகரி, சொல்லு. அது அமர், நீ இந்த அளவுக்கு பிடிவாதமா வேண்டான்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல? என்ன காரணத்துக்காக உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொன்ன? அது அமர், பசங்களுக்காக அமர். பசங்களுக்காகவா? ஆ, மிஸ் அம்மாவும் பாகியும் ஒரே ஆள்னு தெரிஞ்சா பசங்களுக்கு அதனால என்ன பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. அதனாலதான் எனக்கு பயமே அமர். அதாவது கல்யாணம் ஆகி போக போற அந்த பொண்ணு மேல அவ்வளோ அன்பு வைக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது அமர். பசங்க மிஸ் அம்மா கிட்ட நல்லா பழகிட்டாங்க. நாளைக்கு அதுவே தேவையாயிடக்கூடாதுல்ல. இப்ப சொன்னா மிஸ் அம்மா திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசை வரும். அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னா அந்த மாதிரி எல்லாம் தாட்ஸ் வராதுல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பாகியால நம்ம வீட்டுக்கு வர முடியாதுன்ற உண்மைய பசங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது.